இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்ப்பா, கரெக்ட் டைமுக்கு மெடிசன் சாப்பிடுங்கன்னு. என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ரொம்ப கேர்லெஸ் ஆயிட்டீங்க. நீங்க கரெக்ட் டைமுக்கு மெடிசனும் சாப்பிட்றதில்ல, சாப்பாடும் சாப்பிட்றதில்ல. ஏன்பா இப்படி பண்றீங்க? உங்களுக்கு தெரியும்ல ஏற்கனவே ஒரு வாட்டி ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னு. இதுக்கு மேல ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாதுப்பா. அம்மாடி, எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நீங்க ஏன் அப்படி பண்ண மாட்டீங்க? பேசாம டெல்லியில இருக்கிற அத்தை வீட்டுக்கு போயிடுங்க, அங்க ரிலாக்ஸா இருக்கலாம்ல. இல்லம்மா, மணி கணக்குல அப்பா கிட்ட போன்ல பேசிக்கிட்டே இரு. அப்பா மேல உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா ஏண்டி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அப்பாவை பத்தி ரொம்ப தான் கவலைப்பட்டுட்டு இருக்க. மாமியார திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. இங்க கேட்காம ஒரு கப்பு டீ கூட கிடைக்க மாட்டேங்குது. அட, என்னோட வீட்ல நானே ஒரு விருந்தாளி மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. யாரும் பொறுப்பா எதுவும் செய்யறது இல்ல. வந்து வாச்சிருக்கு பாரு எனக்கு. ரித்து, வந்துட்டியாப்பா? ஜெய், என்னாச்சுப்பா? நீ ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? எனக்கு வேலை போயிடுச்சு. வேலை போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு அர்த்தம். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலை கிடைச்சது, அதுவும் போயிடுச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. யாரு கண்ணு பற்ற போது இங்க ஒண்ணு வந்து சேர்ந்திருக்கு பாரு. என்னைக்கு நீ இவ கழுத்துல தாலி கட்டினியோ அன்னையில இருந்து இங்க கெடுதல் தான் நடக்குது. விளங்காதவ. நம்ம வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. இந்த விளங்காதவளை போய் கல்யாணம் பண்ண பாரு. அவளை எதுக்குமா திட்டுற? இதுல இவளோட தப்பு என்ன இருக்கு? வேற யார சொல்றது? பார்த்தல, உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சோ அதுல இருந்து நீ இழைச்சு போயிட்ட. அப்படியே கருத்து போயிட்ட. இவளை பாரு, இங்க பாருடா, இவளை பாரு. நாளுக்கு நாள் நல்ல கலர் ஆயிட்டே போறான். இதெல்லாம் நீ எப்படா கவனிக்க போற? அம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா. இங்க பாருப்பா, நீ ஏன்பா இப்படி பண்ண மாட்டேங்கிற? உன் ஃப்ரெண்டு சுனில் கிட்ட பேசுப்பா. அவன் பெரிய கம்பெனில வேலை பார்க்கறான்ல, அவன் நினைச்சா உனக்கு எங்கேயாவது வேலை வாங்கி கொடுப்பான்ப்பா. நான் அவன்கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். நாளைக்கு இங்க வர்றேன்னு சொல்லியிருக்கான். ஜெய், இங்க பாரு, இப்படி வருத்தமா இருக்கிறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. நீ எதுக்கு இப்படி மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்க? அட, ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை வரப்போகுது. நீ அவ்வளவு திறமையான ஆளு. அந்த அளவுக்கு உன்கிட்ட டேலண்ட் இருக்கு. யாராலையும் உன்னோட திறமையை தடுக்கவே முடியாது. சொல்றது புரியுதுல? சரி, ஓகே. சரி, இப்ப கொஞ்சம் சிரிச்சு காட்டு. அட சரிப்பா, அட சரின்னு சொல்றேன்ல.
என்னப்பா இது? எந்த நோட்டீஸும் இல்லாம எந்த காரணமும் இல்லாம இப்படி வேலையை விட்டு தூக்குனா என்ன அர்த்தம் அது? நீ மேனேஜர் கிட்ட பேசுனியா? அந்த ஆள் கிட்ட என்னத்த பேசுறது? அவரால் என்ன பண்ண முடியும்? இங்க பாருப்பா, எனக்கு என்ன தோணுதுன்னா எங்க வீட்டு மேல யாரோ கண்ணு வச்சுட்டாங்க போல இருக்கு. எப்ப அவனுக்கு கல்யாணம் ஆச்சோ எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. பேங்க்ல இருந்த பணத்தை எல்லாம் இவன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணியாச்சு. ஒரே ஒரு வேலை தான் இருந்துச்சு, இப்ப அதுவும் கைய விட்டு போயிடுச்சு. இனிமே நாங்க என்ன பண்ண போறோம்? சரி, அதெல்லாம் விட்டுதல்ல. என்னன்னே தெரியல, இந்த கெட்ட நேரம்லாம் எனக்கே நடக்குது. இதுல அம்மா வேற வார்த்தைக்கு வார்த்தை ரித்துவை திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்பெல்லாம் எனக்கு எது சரி எது தப்புன்னு புரியவே மாட்டேங்குது. இங்க பாரு, முதல்ல நீ மனசை தளர விடாத. வேலை தானே போச்சு, வாழ்க்கை ஒன்றும் போலியே. அட அண்ணி, அண்ணி ஒரு நிமிஷம். என்ன நீங்க தனியா வந்திருக்கீங்க? அண்ணா உங்க கூட வரலையா? அப்புறம் தனியா போய் ஷாப்பிங் பண்றது தனி ஜாலி தான்ல? சரி, நான் காய்கறி வாங்க தான் போனேன். எனக்கு லேட் ஆயிடும். அப்புறம் நான் கிளம்புறேன். சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். அட அண்ணி, ஒரு நிமிஷம். இதெல்லாம் தூக்கிக்கிட்டு எப்படி போவீங்க? கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். நானே போய்க்கிறேன். ரொம்ப நன்றி. ஹாய் டார்லிங், உன்னோட ஃபிகர் ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. சும்மா ஃபோட்டோஸ்ல பார்த்ததுக்கே என்னால் என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு தடவை உங்களை நேர்ல சந்திக்கணும் போல இருக்கு. ரித்து, என்ன தூங்கிட்டியா? இதோ வரேன் த. எப்போ நான் உன்னோட இந்த போட்டோவை பார்த்தனோ அப்பல இருந்து நான் பைத்தியம் ஆயிட்டேன். ஜெய், அப்புறமா பேசிக்கலாம், தூங்க விடு. இல்ல அது வந்து டயர்டா இருக்கு, தூங்க விடு. டீ குடு. அது வந்து எனக்கு உன் கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சரி சொல்லு. இங்க பாருங்க, எனக்கு யாரோ தப்பா மெசேஜ் அனுப்புறாங்க. ஜெய், கொஞ்சம் பேசுப்பா. உங்க மாமா தான் லைன்ல இருக்காரு, பேசுப்பா. ஹலோ. மாமா வணக்கம். இங்க நின்னு என்னடி பண்ணிட்டு இருக்க? போய் சாப்பாடு பண்ணு. விட்டா பட்னி போட்டு கொன்றுவ போல. வந்துட்டா சிங்க அரைச்சுக்கிட்டு. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. சும்மா தோணன்னு பேசிக்கிட்டு. போய் வேலையை போய் செய். ஹலோ. வீடியோ எப்படி இருந்துச்சு? நீங்க
நீங்க யார் பேசுறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? தப்பான கேள்வி கேக்குறீங்க அண்ணி. நீங்க அதை எப்படி கேட்கணும்னா என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு கேட்டிருக்கணும். ஆன்சர் என்னன்னா, நான் ஒரு தடவை உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், டைமுக்கு வந்துருங்க. யார்கிட்ட நான் சொன்னீங்க, எக்கு தப்பா நான் பண்ணீங்க. நீ என்னோட இந்த வீடியோ போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இன்டர்நெட்ல வைரல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் என்ன பண்றது? ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. எப்படியாவது என் மானத்தை காப்பாத்தி ஆகணும். என் குடும்பத்தோட மானத்தையும் காப்பாத்தணும். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும். எனக்கு கன்ஃபார்மா தெரியும் நீங்க இங்க வருவீங்கன்னு. நானும் அப்பவே நினைச்சேன், கண்டிப்பா நீயா தான் இருப்பேன்னு. நீங்க இந்த அளவுக்கு அழகா இருக்கும் போது யாருதான் உங்களை பார்த்து பைத்தியமாகாம இருப்பாங்க? உன்னை அடையறதுக்கான ஆசையில என் ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியல. விடு. இன்னைக்கு நான் என்னோட எல்லா ஆசையும் விட நிறைவேற்ற சொல்றல. கிட்ட வராதன்னு சொல்லிட்டேன். நீ இவ்ளோ மோசமான ஆளுன்னு எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. ஆனா இவ்ளோ கீழ்த்தரமா நடந்திருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. இந்த விஷயம் மட்டும் ஜெய்க்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவன் உன் உயிரை எடுத்துருவான், தெரிஞ்சுக்கோ. இப்ப நான் சொல்றது கேளு. அந்த வீடியோஸ், போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணு. அதெல்லாம் முடியவே முடியாது. நீ கண்டிப்பா டெலீட் பண்ணியே ஆகணும். கூட கூட கூட்றா. நல்ல வேளை நீ இங்க வந்துட்ட. உன்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப மோசமான ஆளா இருக்கா. ஏதேதோ சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்றான். எதுக்குடா அவளை தள்ளிவிட்ட? சாரி. என்னடா சாரின்னு சொல்லிட்டு இருக்க? அவளுக்கு மட்டும் இப்ப அடிபட்டிருந்தா என்ன பண்றது? அவ ஒத்துக்கவே இல்லப்பா. கோவம் வந்துச்சு, அதான். அவ எப்படிடா ஒத்துக்காம போவா? நான் அவளை சம்மதிக்க வைக்கிறேன். முதல்ல அவகிட்ட சாரி கேளு. சாரி. நீ என்ன பேசிட்டு இருக்க ஜெய்? அவன் என்கிட்ட தப்பு தப்பா நடந்துக்க பார்த்தான். என்னோட வீடியோஸ், போட்டோஸ் எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. தினம் தினம் என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். பிளாக்மெயில் பண்ணது அவன் இல்ல, நான் தான் உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டேன். உன்னோட கவர்ச்சியான அந்த வீடியோ எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான போட்டோஸ் எல்லாத்தையும் நான் தான் ரெடி பண்ணேன். என்னது? நீ என்ன சொல்லிட்டு இருக்க இப்போ? ஆக்சுவலி அது என்னன்னா, நான் ரொம்ப சரியா தான் சொல்றேன். இந்த ஐடியா கொடுத்ததே வினித்து தான். ரொம்ப ரொம்ப கம்மியான டைம்ல எப்படி பணக்காரன் ஆகுறதுன்னு ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்தான். அதுக்காக தான் நான் ஒன்ன பண்ணிருக்கேன். ஆனா இந்த விஷயத்தை உன்கிட்ட டைரக்டா கேட்கறதுக்கு எனக்கு தைரியமே வரல. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, உன்னை பிளாக்மெயில் பண்ணலாம். நான் சொல்றது கேளு, ரொம்ப ஷார்ட் டைம்லயே நாம மிகப்பெரிய பணக்காரனா மாறிடலாம். சொல்றது கேளு, நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாலே போதும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. எதுவுமே எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா இதெல்லாம்? வெறும் பணத்துக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? இப்படி எல்லாம் நடக்கும் நான் கனவுல கூட நினைக்கல. நான் போறேன் ஜெய். என்ன 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 எங்க ஓடுற? என்ன போக விடு. என்ன போக விடு. என்ன போக விடுறா. ஏய். ஏய். என்ன போக விடு ப்ளீஸ். ஜெய், ஜெய் நீ என்ன பண்ற? ஜெய், உன்னோட நோவை எஸ்ஸா மாத்த போற. அதுக்கான ஒரே வழி இதுதான். நீ ரொம்பலாம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்காத, உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. இந்த இன்ஜெக்ஷனை போட்டதுக்கு அப்புறம் நீ எல்லாத்தையுமே சுத்தமா மறந்து போயிடுவ. என்ன போக விடு. என்ன போக விடு.
பாத்தியா 20 நிமிஷத்துக்கு 20,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கான். போகும்போது என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? அவன் கிட்ட இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாம் ஒரு ராத்திரிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களாம். என்னடியாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு வர? அத்தை, அந்த வினீத்தும் என்னோட புருஷனும் சேர்ந்து எனக்கு மயக்கம் தெளிஞ்சு நான் பார்த்ததுக்கு அப்புறமா நான் எல்லாத்தையும் எழுதிட்டேன் அத்தை. அத்தை, நீங்க அவர்கிட்ட பேசி புரிய வைங்க ப்ளீஸ். இவர் வினீத் கொடுக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னையே நீ தாண்டி விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கணும். உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னடி பெரிய இவ மாதிரி நடிக்கிற? உன் புருஷனுக்கு பிரச்சனை இல்ல, எனக்கும் பிரச்சனை இல்ல, அப்புறம் உனக்கு மட்டும் என்னடி வலிக்குது? அத்தை, நீங்களுமா? ஆமாண்டி, நானும் தான். எனக்கு எல்லாமே தெரியும். இங்க பாரு, நான் சொல்றதை இப்ப நீ கேட்கல, உன்னை தொலைச்சிருவேன் தொலைச்சி. இப்போ நீ நடிச்ச மாதிரி இந்த வீட்டுல நடிக்கவே கூடாது, சரியா? ச்சே! ஒரு பொம்பளையா இருந்துட்டு இப்படி கீழ்த்தரமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க. நான் இந்த மாதிரி கேவலமான காரியத்தை செய்ய மாட்டேன். யார் சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன். ஒத்துக்க மாட்டாளாம்ல? அப்போ ஓகே, உன்னோட வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் ஆன்லைன்ல நான் போட்டுறேன். அதுக்கெல்லாம் பொறுப்பு நீ தாண்டி. ஏன் எல்லாரும் சேர்ந்து ஏன் என்னோட விஷயத்துல மட்டும் இப்படி பண்றீங்க? அட, பணம் சம்பாதிக்கணும்னு ஒரே விஷயத்துக்காக நீங்க உங்க மான மரியாதை எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு பணம் தானே வேணும், பணத்தை நான் கொண்டு வந்து இப்ப தரேன். வீட்டை பெருக்கி துணி துவச்சு பாத்திரம் தேய்ச்சி நான் எல்லா வேலையும் பண்றேன். ஆனா ப்ளீஸ் என்னை வச்சு இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை மட்டும் செய்ய சொல்லாதீங்க. அடிச்சி, இந்த நடிப்பு நாடகத்துல நீ ஏன் கிட்ட காட்டாத. முதல்ல உன் அப்பனை பத்தி யோசிச்சு பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. யோசிச்சு பாரு. அந்த மனுஷன் இந்த வீடியோவை பார்த்தானா, அச்சோ, அடுத்த நிமிஷமே அந்த ஆளு மண்டையை போட்டுருவான். உங்க விருப்பப்படி நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா நான் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்ய மாட்டேன். ரிக்து, ரிக்து, என்னாச்சுப்பா? நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? என் மான மரியாதையெல்லாம் நாசம் பண்ணிட்டல. அப்பா, இது உண்மை இல்ல, நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். எதுவும் பேசாத, நான் கேட்க தயாரா இல்ல. நீ என்கிட்ட பேசவே வேண்டாம். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஜாக்கிரதைப்பா. முதல்ல நீங்க தண்ணி குடிங்கப்பா. உன் கையால ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. அப்பா என்னாச்சு? அப்பா, 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 அப்பா. என்னப்பாச்சு? எதுக்கு காலையில போன் பண்ணி என்ன வர சொன்னீங்க? எல்லாம் சரியா தானே இருக்கு? எதுவுமே சரியா இல்ல. கணக்கு பார்க்காம நாங்க பணத்தை வாரி இறைச்சிருக்கோம். உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளை ஆக்கணும். ஆனா அவ சரியான சூனியக்காரியா இருக்கா. என்ன சொல்றீங்க? அத்தை, நீங்க என்னத்த சொல்றீங்க? அப்பாவை எதுக்கு சும்மா தொந்தரவு பண்றீங்க? அப்படியா? உன் அப்பனை நினைச்சு ரொம்ப தான் வருத்தப்படுற. நாங்க படிச்சு படிச்சு சொல்லி எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிற. இப்ப அனுபவி. டேய், காட்டுடா, அவர் பொண்ணு செஞ்சதை காட்டு. இல்ல வேணாங்க, ப்ளீஸ் நான் சொன்ன கேளுங்க. ப்ளீஸ் வேணாங்க, வேணாம் ப்ளீஸ், நான் சொன்ன கேளுங்க ப்ளீஸ். அத்தை, ஜெய் கிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்ய தயாரா இருக்கேன். ஜெய், விட்டுடு. அவ செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டால. சரி, நீ வா. உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்னாச்சுமா? உன்னோட மாமியார் ஏன் அப்படி சொல்றாங்க? மாப்பிள்ளை வேற காலையில எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டாரு. நீ நல்லதானமா இருக்க? ஒன்னும் இல்ல, எல்லாமே ஓகே தான். வீட்ல கொஞ்சம் சண்டை வந்துருச்சு, அவ்வளவுதான்ப்பா. இத பாருமா, எதுவா இருந்தாலும் மூடி மறைக்காம என்கிட்ட சொல்லுமா. அப்பா, ஒன்னும் நடக்கலப்பா. நீ சொல்ல மாட்டல்ல? சரி, நான் மாப்பிள்ளை கிட்டே கேட்டுக்கிறேன். அப்பா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. அது நான் என் புருஷன் கூட கொஞ்சம் சண்டை போட்டேன், அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்ல. இங்க இப்படி வாங்க சொல்றேன்.
நான் இப்ப நல்லா தான்ப்பா இருக்கேன். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. இங்க பாருங்கப்பா, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். இனிமே இந்த வீட்ல இருந்து உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்லப்பா? இத பாருமா, அப்பா நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு போய் டீ எடுத்துட்டு வரேன் ப்ளீஸ். வாங்க சார், வாங்க வாங்க. சாரி ஜெய், நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க உள்ள வாங்க. இவதான் என்னோட ஒய்ஃப் ரித்து. ம். அப்புறம் இவர் தான் அஜித் குமார். ஹலோ. தேங்க்யூ. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓ ஷுவர். வெரி நைஸ். தன்னோட பேராசைக்காகவும் ஆடம்பர செலவுக்காகவும் ஜெய்யும் பீனாவும் ரித்து அப்படி ஒரு பாலங்கணத்துல தள்ளி விட்டுட்டாங்க. அங்க தினம் தினம் பல பேர் வந்து அவளோட வாழ்க்கையை மட்டும் அவங்க நாசம் பண்ணல, அவ உடம்போட சேர்த்து மனசு ஆத்மான்னு எல்லாத்தையும் காயப்படுத்திட்டாங்க. ஜெய் தினம் தினம் புது புது ஆளுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான், பார்ட்டி பண்ணுவான், அப்புறம் ரீத்து விஷயத்துல டீல் பேசி முடிச்சிடுவான். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கடங்காரனா இருந்த இந்த ஜெய் திடீர்னு பணக்காரனா மாறிட்டான். ரித்து, உனக்காக நான் புதுசாக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை போட்டுட்டு ரெடியாரு. அப்புறம் இங்கே பாரு, எனக்கு வினீத் கால் பண்ணான். 2 நாளுக்கு அப்புறமா ஒரு NRI வராது. அவரை மட்டும் நீ சந்தோஷப்படுத்தினு வச்சுக்கோ, ஏன் உன் லைஃப் வேற லெவல் ஆகிடும். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னா, ஒரு வாரத்துக்கு அவரு உன்னை வெக்கேஷனுக்காக வெளியூர் கூட்டிட்டு போனாலும் போவாரு. இனிமே நான் அதெல்லாம் செய்யறதா இல்ல. ஏன்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஜெய். நீ தானே சொன்ன இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குன்னு. இதுவே 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு வெறுத்து போயிடுச்சு. எனக்கே என்ன பார்க்க அருவருப்பா இருக்கு. நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நீ செஞ்சுக்கோ. என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. செய்ய முடியாதா? என்னடி நீ பைத்தியம் மாதிரி பேசுற? உட்காரு. இங்க பாரு பாரு, இப்பதாண்டி பணம் மலை மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. வீடு தேடி வர லட்சுமியை எட்டி உதைப்பியா? பைத்தியக்காரி. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் வேணும்டி. பணம் என்ன ஜெய் இதெல்லாம்? எதுக்கு எடுத்தாலும் பணமா? ஒரு நிமிஷம் பணம் 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 பணமா? உனக்கு இப்ப பணக்காரன் ஆகணும் அவ்வளவுதானே? அதான் இப்ப ஆயிட்டல்ல. இப்பதான் உன்கிட்ட எல்லாமே இருக்குல்ல. இனிமே என்னால இதெல்லாம் செய்ய முடியாது ஜெய். உன் விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ண மாட்டேன். போன தடவை நடந்ததை மறந்துட்டியா? வீடியோ ஆன்லைன்ல போடவா? இல்ல 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 இல்ல, உங்க அப்பனுக்கே போட்டு காமிச்சிடலாம். அதுக்கப்புறமா ஆன்லைன்ல போடலாம். இனிமே உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் அடிபடிவே மாட்டேன். இந்த விஷயத்தை நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். நீங்க எல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான ஆளுன்னு. என்ன வற்புறுத்தி இந்த காரியத்தை செய்ய வச்சிருக்கீங்கன்னு. யாராவது இந்த விஷயத்துக்கு என்ன வற்புறுத்த ட்ரை பண்ணீங்க, நான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருவேன். ஜாக்கிரதை. ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருவானா? ஜெயிலுக்கு அனுப்பியாடி? இங்க பாருப்பா, முகத்தை டேமேஜ் பண்ணாத. மூஞ்சி நல்லா இல்லைன்னா அப்புறம் அவ்வளவுதான். ஒருத்தனும் திரும்பி பார்க்க மாட்டான். ஜெய், நீ என்ன பண்ற? ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாத ஜெய். நான் சொல்றது கேளு, அதெல்லாம் பண்ணாத. முகத்தை மட்டும் விட்டு வைக்கிறேன்.
வாமா. இங்க பாரு, இவளை இனிமே கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இவ எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டானா அப்புறம் நம்ம நிலைமை மோசமாயிடும். சிசிடிவி வீடு பூராவும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனி 24 மணி நேரமும் அவளை கண்காணிக்கலாம். அப்புறம் நேத்து ராத்திரி கூட அவ எதுவுமே சாப்பிடல. சாப்பிடாம பட்னி கிடந்தா அவ உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நான் பேசுறேம்மா, நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்க. எப்படி அவ சாப்பிடாம இருக்கான்னு பாக்குறேன். சீக்கிரமா சாப்பிடு, உனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. எழுந்துரு மருமகளே, இங்க பாரு, உனக்குன்னு பிடிச்சத சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜெய், ஜெய் ப்ளீஸ், ஜெய் ப்ளீஸ், என்ன போக வாய மூடு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னு வச்சுக்க. சாப்பிடுறீ? நல்லா சாப்பிடலன்னா எப்படி வேலை செய்வ? உனக்கு என்ன பைத்தியமா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வா, வா. சீக்கிரம் கதவை சாத்து. இவ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டா போல இருக்கு. இவளுக்கு இவ்ளோ திமிராயி போச்சா? இங்க இருந்து ஓடுற நீ? தப்பிக்கவா பாக்குற? இந்த வீட்டை விட்டு வெளியே போறதானே? இந்த ரூமை விட்டு உன்னால வெளியே போக முடியாது. அங்க பாருடி, எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அங்கேயும் பாரு. இனி ஒரு தடவை ஓடி போகணும்னு நினைச்ச உன்னை கொன்னு போட்டுருவேன். புரிஞ்சுதா? ஓ என்ன விடு, ஆடி என்ன விடு. வாங்கல. என்ன விடு, விடு, விடுன்னு சொல்றல. ஜெய், என்ன விடு ஜெய். தப்பிச்சு ஓடலாம்னு ட்ரை பண்ண, ஒரேடியா போட்டு தள்ளிடுவேன். ஜெய், ஜெய், நான் சொல்றது கேளு. ஜெய், கதவை தர. இவளுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணுமா? திரும்ப ஓடி போயிட்டா? எங்க ஓடி போயிருவா? அவ அப்பங்கிட்ட தானே போவா. இவ அங்க போய் சேர்றதுக்குள்ள இவ பண்ணதை அவனுக்கு அனுப்பிடலாம். ஏன்னா நாளைக்கு அவ அங்க போகும்போது இவ சொல்றதை யாரும் நம்ப கூடாதுல. எல்லாரும் இவளதான் தப்பா பேசுவாங்க. பறவைக்கு சிறகு முளைச்சிருச்சு. காப்பாத்துங்க. பாத்தியா எப்படி கத்தி கதறாங்க? இவளுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும், இல்லைன்னா ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்து. இது என் பொண்ணு இந்த மாதிரி இவ
இது ஏன் பொண்ணா? மாப்ள, என்ன இதெல்லாம்? இதையே அனுப்பி வச்சிருக்கீங்க? உங்க பொண்ணு ஒழுக்கம் கெட்டவன், நம்பர் 1 ஃப்ராடா இருக்கா. ஒரு ஆம்பளை கூட மட்டும் இல்ல, அவளுக்கு பல ஆம்பளைங்க கூட தொடர்பு இருக்கு. இவளால எங்க குடும்ப மானமே போயிடுச்சு. உங்களை கூட அவ விட்டு வைக்கல. பாருங்க மாப்ள, நான் சொல்றத கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. இது ஏதாவது சதி வழியா கூட இருக்கலாம். ஏன்னா என்னோட பொண்ணு ரொம்ப பண்பானவ. ஏன்னா அவ ஒருவேளை அது உண்மையா இருந்தா நான் எப்படி இந்த உலகத்துல வாழ முடியும்? என்ன பண்ணுவேன்? எல்லாரும் முகத்துல எப்படி முழிப்பேன்? ஹலோ மாப்ள, நான் சொல்றத கேளுங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? என் பொண்ணா இப்படி பண்ணா? என் பொண்ணு எப்படி? இல்ல என் பொண்ணு இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. அப்ப இவ என் பொண்ணே இல்ல. ஜெய் ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன போக விடு ப்ளீஸ். என்ன போக விடு. இந்த சாரியை கட்டிக்க. என்ன ஆனாலும் சரி, நான் இதை கட்டிக்கவே மாட்டேன். எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஜெய் ப்ளீஸ், இப்படி எல்லாம் பண்ணாத. நீ என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன் ஜெய். ஆனா இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் எனக்கு போடாத ஜெய். அப்படி வா வலிக்கு. சீக்கிரம் அந்த சரியை கட்டிக்க. அதுக்குள்ளேயே நான் போய் அந்த NRI கூட உனக்கான டீலை பேசி முடிச்சிடுறேன். அப்புறம் எங்க பாரு, தேவையில்லாம டிராமா பண்ணன்னு வச்சுக்க. போயிட்டு வரட்டா? வாவ், ஷூர். ஒரு நிமிஷம், இதப்படி அட்வான்ஸ் 1 வாரத்துக்கு. நான் இவளை வெக்கேஷனுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். NRIக்கு ரித்துவ பிடிச்சு போச்சு. 1 வாரம் வெக்கேஷன் கூட்டு போறேன்னு இருக்கான். நீ உட்காந்து பணத்தேனமா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். காப்பாத்துங்க, யாராவது டாக்டர் கூப்பிடுங்க. ஏன் நில்றீ? காப்பாத்துங்க. விட வா ஜெய், சீக்கிரம் வாடா. அம்மா,
அம்மா அவ ஓடி போயிட்டா முதல்ல அவளை போய் புடி. அப்பா 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 நான் எங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். அப்பா நான் சொல்றது கண்டிப்பா நம்புவாரு. அப்பா நீங்க எங்க இருக்கீங்க? அப்பா 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 ஏன்பா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்க? அப்பா சார் 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 ப்ளீஸ் சார் எனக்கு உதவி பண்ணுங்க. நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன் சார். சார் என்னோட புருஷன் அப்புறம் மாமியார் ரொம்ப மோசமானவங்க சார். அவங்க எனக்கு கம்பல் பண்ணி செக்ஸ் ஒர்க் பண்ண சொல்றாங்க சார். அவங்க செஞ்ச காரியத்தினால எங்க அப்பா இப்ப தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சார். சார் ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. இவ்வளவு முதல்ல அரெஸ்ட் பண்ண உள்ள தூக்கி போடு. சார் சார் நீங்க என்ன எதுக்காக ஹராஸ் பண்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? சொல்றேன். இவ இங்க வந்து எப்படி போய் சொல்றான்னு பாத்தீங்களா சார்? பாருங்க சார், நீங்களே பாருங்க. எங்க அம்மாவை அடிச்சு எப்படி கொலை பண்ண பார்த்திருக்கான்னு. என்ன கூட இவ கொல்றதுக்காக ட்ரை பண்ணா சார். சார் அவங்க ரெண்டு பேரும் சொல்றதெல்லாம் போய் நான் உங்ககிட்ட உண்மையதான் சொல்றேன் சார். நான் தான் பிரச்சனையில மாட்டிட்டு நீங்க இருக்கேன். சொல்ற இந்த விஷயத்துக்கு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸா? சார் நானே உங்க முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன். ஆனா நீங்க எவிடன்ஸ் கேக்குறீங்க? பாருங்க மேடம், இங்க விஷயமே வேற. யாராவது வந்து ஏதாவது சொல்லிட்டா நாங்க கண்ணை முடிட்டு எல்லாத்தையும் நம்பிட மாட்டோம். அவரு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. நீங்க அவருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணதா சொல்றாரு. நீங்க தப்பான வேலையை செய்றீங்களா? பல பேர் கூட உங்களுக்கு அஃபேர் இருந்திருக்கு. அவங்க ஏதாவது சொன்னா அவங்கள நீங்க மிரட்டிருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க. அதுக்கான எவிடன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பாருங்க. இத பார்த்தா யாரு வேணா சொல்லுவாங்க இவங்க சொல்றதுதான் உண்மைன்னு. இல்ல சார், அது எல்லாமே பொய் சார். நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல. இந்த வீடியோல இருக்கிறது நீங்க தானே? நான் தான். ஆனா நான் சொல்றது கேளுங்க சார். இவங்களால தான் நான் இந்த போதும், மாதிரி. நிறுத்துங்க. உங்களை தூக்கி உள்ள போடுங்க. சார் நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். அவங்க ரெண்டு பேரும் பொய் சொல்றாங்க சார். சார் 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 நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. அம்மாவும் புள்ளியும் சேர்ந்து பொய் சொல்றாங்க. உங்களை ஏமாத்த பாக்குறாங்க. நீங்க போங்க. தேவைப்பட்டா நாங்களே உங்களுக்கு கால் பண்றோம். சரிங்க சார். ரித்து, மரியாதையா நான் சொல்றது கேளு. சார் சார் ஹேய், மரியாதையா நான் சொல்றது கேளு. உன் பிடிவாதத்தை விட நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். நீ சரின்னு சொன்னா கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்குறேன். சரின்னு சொல்லு. நான் சொல்றத நீ கேப்பல்ல? செய்ய மாட்டியா? உன்னோட இந்த பிடிவாதமே உன் வாழ்க்கையை நாசம் பண்ண போது பாரு. மேடம் மேடம் ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மேடம் ப்ளீஸ் சாரை கொஞ்சம் கூப்பிடுங்க. நான் கொஞ்சம் பேசணும். சார் என் புருஷன் என் மேல என்னென்ன பழி போட்டாரோ அதெல்லாம் உண்மைதான் சார். நீங்க வீடியோல பாத்தீங்கல்ல, எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல நான் தனி ஆள் இல்லை சார். நான் இதெல்லாம் வினித் சொல்லி தான் செஞ்சேன் சார். சார் அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் சார். இது எல்லாமே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் பண்ணோம் சார். வாய மூடிட்டு இருந்தா நீ தப்பிக்க முடியாது. சொல்லு, ரித்து சொன்னதெல்லாம் உண்மையா? நீ அவங்க கூட சேர்ந்தா பண்றியா? உண்மையை சொல்றியா இல்ல ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டவா? சார் அது ரிது போய் சொல்கிறேன் சார். இதெல்லாம் ஜெயோட பிளான் தான் சார். அவன் தான் ரித்துவை இந்த பழா போன பிஸ்னஸை தள்ளி விட்டான் சார். நான் ஜஸ்ட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் சார். ஹெல்ப் பண்றியாடா? ஒன்ன மாதிரி ஆளுங்களால எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை வீணா போச்சுன்னு தெரியல. கொண்டு போக அவனை. சார் போடா. சார் நான் சொல்லுங்க கேளுங்க சார். சார்
ரித்து நான் சொல்றத கேளு. இது முதல் அடி. அன்னைக்கு என்ன இந்த செக்ஸ் பிசினஸ்ல தள்ளி விட்டல்ல, இது ரெண்டாவது அடி. அன்னைக்கு ஒரு நாள் என்ன நீ அவமானப்படுத்தினல்ல, அப்புறம் இது மூணாவது அடி. அந்த நிமிஷத்துக்காக எங்க அப்பாவை அநியாயமா நீ கொன்னுட்டல்ல. பேசுனா அவ்வளவுதான். அவங்க அரைஞ்சதெல்லாம் சும்மாதான். சட்டம் உன்னை தூக்குல தொங்க விட்டுறா. என்னம்மா எங்க ஓடுறீங்க? இவ்வளவு கேவலமான விட செய்ய ரித்துவை எவ்வளவு குடும்பப்படுத்துறீங்க? அதுக்கான தண்டனை உங்க 2 பேருக்குமே கிடைக்கும். 2 பேரையும் கூட்டிட்டு போங்க. எல்லாருக்கும் பல சோதனைகள் வரும், ஆனா யாரும் தோக்க மாட்டாங்க. அதிர்ஷ்டவசமா ரித்துவோட கேஸ்லயும் அதான் நடந்திருக்கு. ஜெய் எவ்வளவு ட்ரை பண்ணா, ரித்துவை அவமானப்படுத்தி அவளை அவன் வழிக்கு கொண்டு வர முயற்சி பண்ணா. ஆனா ரித்து ரொம்ப சாதுரியமான வேலையை பார்த்திருக்கா. அவ போலீஸ் கிட்ட ஜெய்யோட பணக்கார பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் போட்டு விட்டுட்டா. அவங்களும் ஒரு சமயம் அவளுக்கு கிளைண்ட்ஸா இருந்தவங்க தான். அந்த பெரிய ஆளுங்க எல்லாருமே அவமானத்துக்கு பயந்து போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசியில ரித்து ஜெய் அப்புறம் ரீனாவோட முகமுடிய கிழிச்சு எரிஞ்சிட்டா. இதோட நான் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். மறுபடியும் சந்திக்கலாம் இதே மாதிரி இன்னொரு கிரைம் ஸ்டோரியோட. தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க கிரைம் அலர்ட். புதிய காலம், புதிய குற்றங்கள்.